உணவால் இணையும் உள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரவை பொங்கல். இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். ரவை 1/2 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இதில் பாசிப்பருப்பு கூட 1 கப் தண்ணி சேர்த்து குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சிருக்கேன். மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், ஒரு சிட்டிக்கு அளவு பெருங்காயத்தூள், பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி 1 டீஸ்பூன், இந்த அளவுக்கு முந்திரியும் கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. முதல்ல ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வச்சிருந்த பாசிப்பருப்பை இதில் ஊற்றிடலாம். கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது சூடாகட்டோங்க. இன்னொரு பக்கம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாத்திரத்தில் நெய் ஊற்றிக்கலாம். கூடவே எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இதில் மிளகு சீரகம் போட்டு லைட்டாக வறுத்துடலாம். இப்போ முந்திரி, இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்து முந்திரி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிறேன். இப்போ முந்திரி பொன்னிறமாக ஆயிடுச்சுங்க. இது கூட ரவை போட்டு ரவை லைட்டாக வறுபடுற வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பெருங்காயம் சேர்த்து கலந்துக்கிறேன். பருப்பு தண்ணி சூடாயிடுச்சு. இதில் வறுத்த எல்லாத்தையும் கொட்டி கலந்துடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். ரவை பொங்கல் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூட தேங்காய் சட்னி, சாம்பார் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.